மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. பேர் மட்டும் இல்ல பத்தா, பட்டு நல்லா பேசவும் செய்யும். என்னது பேசுமாலே? கிளி பேசும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்கேன். ஆமா பத்தா, ஆரம்பத்துல நம்ம சொல்றத மட்டும் தான் திரும்ப சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட பேசி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கும் பழகிடுச்சு. அப்புறம் அமுதாக்கு இருக்கிற பேச்சு தன்னா பட்டு மட்டும்தான். அமுதா எப்பவுமே பட்டுக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் பட்டு பேசுறதுக்கு பழகிச்சு. ஆனா அமுதா பேசுனதுலயே அதிகமான வார்த்தை சிவாங்கிறது மட்டும்தான். அதனாலதான் பட்டு எப்பவுமே சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஐயோ, இப்படி எல்லாம் கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல கதிரு. சின்ன வயசுல அமுதா சின்னவன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அன்னைக்கு உன் அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது சைலகண்ணையும் சின்னவனையும் காப்பாத்தி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த பிள்ளைக்கு உயிரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சனே தவிர சின்னவன் இல்லாம இந்த அமுதா என்ன பண்ணும்னு நினைக்காம விட்டுட்டோம்ல. அன்னைக்கு நான் எப்படியாவது இவங்களோட அமுதாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்திருக்கணும் இல்லையா? சின்னவன் உயிரோட தான் இருக்காமன்ற விஷயத்தையாவது அமுதா கிட்ட தெரியப்படுத்தி இருந்திருக்கணும். அப்படி பண்ணாம விட்டதுனால தானே சின்னவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இந்த அமுதாக்கு இப்படி ஆயிட்டு. இல்ல பத்தா, அன்னைக்கு நீங்க பண்ணதான் சரி. நீங்க மட்டும் அன்னைக்கு சிவாவையும் ஷைலுவையும் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்கன்னு என் அப்பாக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் திரும்பவும் இவங்களை ஏதாவது பண்ணிருப்பாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க பத்தா, அன்னைக்கு நாங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க. என் அப்பா கிட்ட இருந்து இவங்களை உங்களால எப்படி காப்பாத்திருக்க முடியும்? நீங்க இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போனதுனால மட்டும்தான் பத்தா இன்னைக்கு இவங்க 2 பேருமே உயிரோட இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான்ல கதிரு. இருந்தாலும் அமுதாவை இப்படி பார்க்கையில மனசுக்கே வருத்தமா இருக்குல்ல. பரவாயில்ல பத்தா, அதான் சிவா இப்ப வந்துட்டானே, இதுக்கப்புறம் அமுதா குணமாயிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்க பத்தா. அதெல்லாம் ஆயிடுவாளே கதிரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சின்ன பிள்ளையில எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் சரி, தம்பி சின்னதா சினுங்கனா கூட எந்திரிச்சு என் தம்பிக்கு என்னாச்சுன்னு பாப்பா. அப்படி இருக்கிறவ இப்ப தம்பி பக்கத்திலே இருக்கும்போது எப்படிலே குணமாகாம இருப்பா? அதெல்லாம் சரியாயிடுவாளே. ஆமாம்மாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அக்கா சீக்கிரமா சரியாயிடுவா. ஆனா அக்கா இப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க அக்காவை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் அக்காவை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமா உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதை பண்ணிருக்க மாட்டாங்க மாமா. இத்தனை வருஷம் என் அக்காவை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. டேய், நீ யாருக்குடா நன்றி சொல்ற? உனக்கு வேணா அவ அக்காவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவ என் உயிர்டா. நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ கைய பிடிக்கலடா. அவ பிறந்த உடனேயே இந்த கையால தாண்டா அவளை தூக்குன. ஆமல்ல சின்னவனே, அமுதா பொறுக்கையில கதிருக்கு 5 வயசு இருக்கும்ல. உன் அப்பனுக்கு பொம்பளை பிள்ளைண்டா உயிர். மொத பிள்ளை பொம்பளை பிள்ளையதான் பிறக்கணும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு பாத்துக்க. அதே மாதிரி மொத பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு அமுதா பிறந்ததும் வீட்டுல எல்லாருக்கும் அம்புட்டு சந்தோஷம். அமுதா பிறந்ததும் என் மவன் அதான் அந்த பாலா போன படுபாவி பைய அமுதாவை தூக்கி கதிர் கையில கொடுத்துட்டு இவதாமலே உன் பொண்டாட்டின்னு அப்ப சொன்னா பாத்துக்க. அந்த வேணும்னு அதை சொத்துக்காக சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா நான் அதை அப்படி நினைக்கலடா சிவா. என் கையால அமுதாவை தூக்குன அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவதான் என் உயிருங்கிறது என் மனசுல பதிஞ்சிருச்சுடா. அன்னைக்கு நான் புடிச்ச என் தங்கத்தோட கைய இன்னை வரைக்கும் விடல, இதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் விடவும் மாட்டேன். அவ எப்படி இருந்தாலும் அவ ஏன் தங்கம்டா. அமுதா மட்டும் இல்ல, என் பேர பிள்ளைங்க 5 பேரும் தங்கம் தாமலே. 5 பேரா? ஹே சிம்ரன், நான் ஷைலு அமுதாக்கா கதிர் மாமா 4 பேர் தானே, நீ என்ன 5 பேருங்கிற? கிளை சின்னவனே, என் மவளுக்கு நீங்க 3 பேர்ல, என் மவனுக்கு கதிரும் அவனுக்கு ஒரு தங்கச்சி உண்டுல்ல, அப்ப 5 பேர் தானே. தங்கச்சியா? ஆமலே, ஓ மாமா மவன் நான் தான் சொன்னமலே, அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவேல தாமலே, ஒன்னையும் சைலகண்ணவியும் என் மவன் கொல்ல பார்த்தான். ஆமா சிவா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு பூஜா. அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கா. நானும் தங்கமும் அந்த வீட்டை விட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்பவாவது அப்பாவுக்கு தெரியாம எங்களை வந்து இங்க பாத்துட்டு போவா. ஆனா அவ இங்க அடிக்கடி வர்றது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரால் அமுதாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து நான் அவளை இதுக்கப்புறம் இங்க வர வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவ இங்க வர்றதில்ல. எப்பவாவது போன் மட்டும் பண்ணி நானும் அமுதாவும் எப்படி இருக்கோன்னு விசாரிப்பா. என்ன செய்ய, குடும்பம் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியதுதான். ஆனா உன் அப்பனுக்கு அந்த சொத்து மேல உள்ள பேராசையால நான் என் மவளையும் மருமவனையும் பறி கொடுத்தது மட்டும் இல்லாம நல்ல ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ வேண்டிய என் பேர பிள்ளைகள்லாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குதுவோ. விடுங்கப்பத்தா, இப்ப என்ன அந்த சொத்து வீடு அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நாங்க நல்லா இருக்க முடியுமா? ஏன் இப்பவும் நாங்க நல்லா தானே இருக்கோம். இருக்கீவளே, ஆனா இருந்தாலும் இப்ப எம்பிட்டு கஷ்டம். என்ன கஷ்டம் அப்பத்தா? ஒரு கஷ்டமும் இல்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம்.
சரி அப்பத்தா, அமுதா மருந்து போட்டிருக்காள், அவளுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அவளுக்கு தூங்குற நேரமாச்சு, நான் அவளை உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன். சரிலே. தங்கம், தூக்கம் வருதாமா? வா, நம்ம உள்ள போய் படுக்கலாம். இல்ல மாமா, நான் வர மாட்டேன். நான் சிவா கூட தான் இருப்பேன். அந்த பாட்டிய கதை சொல்லுங்க. நான் சிவா கூடயே தூங்குறேன். கதை தானே? என் பேத்திக்கு இல்லாத கதையா? நான் சொல்லுவேங்க. ஐயோ அப்பதா, அவ சொல்றானே நீங்களும். தங்கம், கதையெல்லாம் மாமா சொல்றேன், இங்க படுக்க முடியாது தங்கம். வா, உள்ள போய் படுக்கலாம். இல்ல மாமா, நான் வர மாட்டேன். இப்படிதான் நீங்க உள்ள போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சிவா போயிட்டான். அதுக்கப்புறம் நான் சிவாவை விட்டு வர மாட்டேன். நான் சிவா கூடயே தான் இருப்பேன். அப்பதான் சிவா போக மாட்டான். அக்கா நான் எங்கேயும் போக மாட்டேன்க்கா, உன் கூடவே தான் இருப்பேன். நீ போய் தூங்குக்கா. போட சிவா, நான் போக மாட்டேன். அன்னைக்கு இப்படிதான் சொல்லி என்ன போய் தூங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போயிட்ட. அக்கா போனாலும் திரும்ப வந்துட்டேன்ல. எப்ப வந்த? ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தேன். அதெல்லாம் நான் போக மாட்டேன். நீ எங்கேயுமே போக கூடாது. என் கூடவே தான் இருக்கணும். இங்கேயே இருடா சிவா, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். அக்கா இங்க தூங்க முடியாதுக்கா, நீ மாமா கூட ரூம்ல போய் படுக்கா. நீ எந்திரிச்சதும் நான் உன் பக்கத்துலயே இருப்பேன். இல்ல, நான் போக மாட்டேன். நீ இப்படிதான் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு எங்கேயாவது போயிடுவேன். நான் இங்கே தான் தூங்குவேன். அக்கா சரி விடு சிவா, அவ சொன்னா கேட்க மாட்டா. அவ தூங்கட்டும். அவ தூங்கினதுக்கு அப்புறமா நான் தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். அப்புறம் அப்பத்தா, சிவாவையும் உங்களையும் பார்த்துட்டேன், ஆனா இன்னும் ஷைலுவை பார்க்கலையே. ஷைலு இங்க பக்கத்துல தானே இருக்கா. அவளுக்கு நானும் அமுதாவும் இங்க இருக்கோன்ற விஷயம் தெரியுமா? இல்ல மாமா, அக்காவுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்ற விஷயம் தெரியாது. அப்போ வா சிவா, நீயும் நானும் அப்பத்தாவும் போய் ஷைலுவை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வரலாம். அவ வந்து அமுதாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. இல்ல மாமா, அது வந்து என்னடா என்ன யோசிக்கிற? அது ஒண்ணுமில்லை கதிரு. அது நம்ம சைலுகனுடைய வீட்டுக்காரருக்கும் நம்ம சின்னவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை அப்பத்தா? அது என்ன ஏதுன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்ல கதிரு. நம்ம எல்லாரும் அங்க வீட்டுக்கு போனா சரி வருமான்னு தெரியல. நான் முதல்ல சைலுகண்ணவை பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் முதல்ல சொல்லிக்கிடுறேன். அதுக்கப்புறமா வேணும்னா அமுதாவை பாக்குறதுக்கு சைலுகண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்துக்கிடலாம். ஓ அப்படியா? ஷைலுவோட வீட்டுக்காரரை நான் அவ்வளோக்கு பார்த்தது இல்ல அப்பத்தா. ஏன்னா நாங்களே இந்த ஊருக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாலேயே அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்க எங்கேயோ ஊர்ல இருக்கிறதா வளரக்கா சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள நான் அவ்வளோக்கு பார்த்தது இல்ல. சரி, என்னமோ பிரச்சனைங்கிறீங்க, அது என்ன ஏது நீங்க எனக்கு பொறுமையா சொல்லுங்க அப்பதா. அதுக்கப்புறம் ஷைலுவை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு ஷைலுவை எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்பதா. எனக்கும் ஷைலுவை பார்க்கணும் போல இருக்கு. சரில கதிரு, அப்படி கூட்டிட்டு வராம எப்படி இருப்பேன்? அவளுக்கும் அக்காவை பார்க்கணும்ல. அதெல்லாம் எப்படியாவது நான் கூட்டிட்டு வந்துக்கிடுறேன். அப்புறம் அமுதா தூங்கிட்டா பாருலே. நீ முதல்ல அமுதாவை கொண்டு போய் ரூம்ல படுக்க வைலே கதிரு. தூங்கிட்டாளா? சரி அப்பதா, நான் அவளை கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறேன். என் பேரை என் பேத்தி எப்படி குழந்தை மாதிரி பாத்துக்கிடுறான். என்னதான் பொண்டாட்டிய குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாலும் கல்யாணமாக்கி 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்றான். இன்னும் ஒரு குழந்தை குட்டின்னு எதுவும் இல்லையே. ஒருவேளை அமுதா இப்படி இருக்கிறதுனால குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காவளா? என்னன்னு தெரியல. கதிர்கிட்ட இத பத்தி கேட்கணும். சரி சின்னவனே, நீ வந்து 2-3 நாள்லயே இந்த கிளி உன்கிட்ட எப்படி ஒட்டிக்கிச்சு பாருல. ஆமா கிளியெல்லாம் ஒட்டிக்கிச்சுதான், ஆனா ஒட்ட வேண்டியவங்க தான் ஒட்ட மாட்டேங்கிறாங்க. யாருல ஒட்ட வேண்டியவங்க? ஓ, உன் காதலே சொல்றியாக்கு? உன் காதலே உன்கிட்ட ஒட்டலையாக்கு? எலி, அதான் இவ்வளவு பக்கத்துல வந்தாச்சுலமலே, இனியெல்லாம் ஒட்ட வச்சுக்கலாம் விடு. அட போ சிம்ரன், என்னத்தான் ஒட்ட வைக்கிறது? நானும் எவ்வளவோ ஒட்ட வைக்க முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் என் மாமா வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அட உன் மாமா வெட்டி விட்டா என்னமலே? உன் காதல நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்ட வச்சு போட்டீங்கன்னா அப்புறம் யாரை வெட்டினாலும் வெட்ட முடியாதுலே. அட எப்படி ஒட்ட வைக்கிறது சிம்ரன்? ஒட்டுறதுக்கு முதல்ல அவ ஒத்துக்கணும்ல. அவ தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. கிளி ஒட்டு வரலைன்னா நீதாமலே ஒட்டு வர வைக்கணும். இப்படி இங்க உட்கார்ந்துக்கிட்டு கிளி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எப்படிலே அவ ஒட்டு வருவா? அவகிட்ட போய் பேசணும்லலே. எப்படி சிம்ரன் பேசுறது? அங்கதான் என் மாமா இருக்கானே. அன்னைக்கு அக்காவை பாக்குறதுக்கு போயிட்டு வந்ததுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, எங்க என் மாமா கண்ணில் பட்டுருவனோன்னு. என் மாமனுக்கு தெரியாம டெய்லி எல்லாம் அந்த மொட்டை மாடியை ஏறி குதிச்சு போய் அவளை பார்த்து பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிம்ரன். கிளி என்னத்துக்குல மொட்டை மாடி ஏறி குதிச்சு போய் பேசுற? என்ன எங்க கால மாதிரியா? இந்த காலத்துல தான் செல்போன் எல்லாம் உண்டு இல்லலே, போன் போட்டு பேசுலே. ஐயோ சிம்ரன், அதுக்கு அவகிட்ட போன் இல்ல சிம்ரன். எங்க விஷயம் தெரிஞ்சதும் அவ அம்மா அவகிட்ட இருந்து போனை வாங்கி வச்சிருச்சு. இப்ப போன் பண்ணி பேசணும்னா அக்கா போனுக்கு தான் பண்ணணும். அக்கா போனுக்கு பண்ணா மாமா வேற இருப்பாரு. எப்படி சிம்ரன் போன் பண்ணி பேசுறது? கிளி, நீ எல்லாம் என்னலே காதலிக்கிற? அந்த காலத்துல உன் அப்பாவும் அம்மாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ. அப்ப ஆரம்பத்துல உன் அப்பா பெரிய பணக்காரர் இருந்து உன் அம்மாவுக்கும் தெரியாது, உன் மாமாவுக்கும் தெரியாது. அப்ப அவங்க காதல் விஷயம் உன் மாமனுக்கு தெரிஞ்சிடவும் இதுக்கப்புறம் இந்த பயலை நீ பார்க்க கூடாது, அந்த பயலை காதலிக்க
பட்டு இந்த சிம்ரன் என்ன நம்மளுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? அது சரி, நம்ம டாடி அந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய கேடி வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. ஆனா நம்ம இதை கூட பண்ணலன்னா அப்புறம் அசிங்கப்படுத்தாம என்ன பண்ணும்? சிம்ரன் சொல்ற மாதிரி நம்மளும் நம்ம மின்னலுக்கு யாருக்கும் தெரியாம ஒரு போன் வாங்கி கொடுத்தா அப்புறம் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனா போன் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு வேணுமே. நம்ம டாடி அந்த காலத்திலே பெரிய பணக்காரரு, அவரு போன் வாங்கி கொடுத்தாரு. ஆனா நம்ம கிட்ட போன் கவர் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லையே பட்டு. ஐடியா, பேசாம நம்ம போனை மின்னல் கிட்ட கொடுத்துருவோம். இன்னைக்குதான் சக்தி வந்துருவான்ல, அப்புறம் சக்தி கிட்ட போன் வாங்கி நம்ம மின்னலுக்கு போன் பண்ணி பேசலாம். எப்படி? ஆமா, மின்னல் கிட்ட மட்டும் எப்படியாவது போனை கொடுத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் எப்ப நினைச்சாலும் மின்னல் கிட்டயும் பேசிக்கலாம், ஹபி கிட்டயும் பேசிக்கலாம். ஜாலி தான். சரி வா, நம்ம போய் மின்னல் கிட்ட எப்படியாவது போனை கொடுத்துட்டு வந்துடலாம். கையில அம்மா வாங்கம்மா. எங்க டிங்கு மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பிங்கு எங்க? இவளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குல்லடி, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா. ஓ ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நாளையில இருந்து தானே லீவு. ஆமாமா, நாளையில இருந்து லீவு தான். நாளைக்கு லீவு, அதுக்கப்புறம் தீபாவளி, 3 நாள் லீவு. இப்பவே தொடங்கிருச்சுங்க, பட்டாசு வேணும், அது வேணும், இது வேணும்னுக்கிட்டு. இனி இந்த 3 நாள் லீவு முடியற வரைக்கும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அதுக்கு என்னம்மா, அப்புறம் தீபாவளினா பட்டாசு தான் வெடிக்கணும். கையக்கா, அம்மா பட்டாசே வாங்கி தர மாட்டேக்கா. தங்கு தக்கா, புச்சுவானா, அப்புறம் கம்பி மத்தாப்பு எதுவுமே வாங்கி தரலக்கா. டிங்கு சரி விட்டுட்டு, அம்மா வாங்கி தரலன்னா என்ன, மாமா உனக்கு நிறைய பட்டாசு வாங்கி தருவாரு, நம்ம ஜாலியா வெடிக்கலாம். சரிக்கா. சத்தி மாமா, எனக்கு ராக்கெட் வாங்கி தரீங்களா? சுங்கிட்டு போகுமே அந்த ராக்கெட், அது எனக்கு வாங்கி தாங்க சத்தி மாமா, நான் வெடிப்பேன். டே, அதுக்கு என்னடா டிங்கு, ராக்கெட்டு, புஸ்வானம், சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு எல்லாம் வாங்கி தரேன்டா. டே ஏன்டா, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் கொஞ்சமா வாங்கி தந்தீங்கன்னு அவ என்கிட்ட சண்டைக்கு வர்றக்கா? டிங்கு, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? மாமா கிட்ட பட்டாசு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. டே டிங்கு, சரி என்ன உனக்கு நிறைய பட்டாசு தானே வேணும், மாமா வாங்கி தரேன்டா. எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அது இல்லாம அக்காவையும் மாமாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். இனி தீபாவளி முடியற வரைக்கும் அக்காவும் மாமாவும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. அப்ப அவங்க பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் ஒண்ணா வெடிக்கலாம். சரியா? லட்சுமி அக்கா என்ன சொல்றீங்க? தீபாவளி வரைக்கும் நாங்க அங்க வந்திருக்கணுமா? ஆமா சக்தி தம்பி, இது உங்களுக்கு தலை தீபாவளி இல்ல. தலை தீபாவளிக்கு உங்களையும் கையிலையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கதான் தலை தீபாவளி கொண்டாடணும். தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்புறம் கையலுக்கு வேற தாலி பிரிச்சு கோக்கணும். எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம் பாத்தீங்களா? அதான் இதெல்லாம் பண்ணி தலை தீபாவளி எல்லாம் கொண்டாடுற வரைக்கும் நீங்களும் கையில அங்க நம்ம வீட்டுல வந்து இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ லட்சுமி, இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாத்துக்க. அன்னைக்கு ஏதோ அவசரத்துல என் பேர மருமக கழுத்துல மஞ்ச கயித்தை கட்டிவிட்டான். அதுக்கப்புறமாவது நம்ம தாலியை பிரிச்சு கோத்திருக்கணும்ல. சரி, அதுக்கப்புறமா என்னெல்லாமோ பிரச்சனையெல்லாம் ஆயிப்போச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. இனியாவது எல்லாம் முறைப்படி செய்யணும்ல. அதுக்குதாம்மா அன்னைக்கு கையில் சமாதானமாகி இங்க வந்தப்பவே நான் சக்தி தம்பி கிட்ட வந்து இந்த விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள தம்பி ஏதோ கேரளாவுக்கு போகணும்னு போயிட்டாரு. சரி, அதான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு இருந்தேன். இப்பதான் எல்லாம் சரியா போய் 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சுட்டாங்களே. இதுக்கப்புறமாவது எல்லாம் முறைப்படி செய்யணும்லம்மா. அதான் இன்னைக்கு சக்தி தம்பியும் உங்க கையிலையும் அங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் தாலி பிரிச்சு கோக்குறது, அப்புறம் தலை தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா இங்க வரட்டும். அப்புறம் சக்தி தம்பியும் கையில மட்டும் இல்ல, நீங்களும் வாங்கம்மா, நம்ம எல்லாரும் அங்க நம்ம வீட்லயே இருக்கலாம். தீபாவளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தா போதும்ல. சரி லட்சுமி, அங்க வரணுங்கிறதுக்கு என்ன வேற ஊரா? எங்க பக்கத்து வீடு தானே, அதெல்லாம் வந்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிம்மா, அப்புறம் கையில நீயும் மாப்பிள்ளையும் ரெடியா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? லட்சுமி அக்கா, அது நாங்க கேரளாக்கு போலான்னு ரெடி ஆயிருக்கோம். கேரளாவுக்கா? என்ன தம்பி சொல்றீங்க? நேத்துக்கு தானே கேரளாவில இருந்து வந்தீங்க. அது ஆமாக்கா, உங்களுக்கு தெரியும்ல, ஷைலஜாக்காவும் மாமாவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அங்க கேரளாவுக்கே போயிட்டாங்க. அவங்க அங்க போனதுனால ஷமீரும் அம்மாச்சியும் அங்கேயே போயிருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்க போறாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் அவனை விட்டு இருந்ததில்ல. அதனால அவன் கையிலையும் அப்பத்தாவையும் கூட்டிட்டு இங்கேயே வந்துட்டா நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம்னு சொன்னான். என்ன தம்பி சொல்றீங்க? கேரளாவுல போயிருக்க போறீங்களா?
ஆமாக்கா, அது ஒரு சில காரணத்துக்காக அவன் அங்கேயே இருக்க வேண்டியதா இருக்கு. அவன் அங்க இருக்கும்போது நான் எப்படிக்கா அவனை விட்டு இங்க இருக்க முடியும்? அதான் அங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கலான்னு நானும் கையிலையும் அப்பத்தாவையும் கூட்டிட்டு வரேன்டா, நம்ம எல்லாரும் அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அவன் நேத்து நைட்டே போயிட்டான். நான் காலையில கையிலையும் அப்பத்தாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் இப்போ கேரளாக்கு போறதுக்காக தான் எல்லாரும் ரெடியா இருக்கோம் லட்சுமி அக்கா. சரி தம்பி, இதுக்கப்புறம் கேரளாவில் தான் இருக்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க எங்க இருக்கணும்னாலும் முடிவு பண்றது உங்க விருப்பம். நீங்க எங்க இருக்கீங்களோ என் பொண்ணு அங்கதான் இருக்கணும். நீங்க அவளை கேரளாக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் சரிதான். ஆனா இது உங்களுக்கு தலை தீபாவளி. தலை தீபாவளி அம்மா வீட்டில் தான் கொண்டாடணும். அதான் நீங்களும் கையிலும் அங்கே தீபாவளி வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்துட்டு தலை தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கூட கேரளாவுக்கு போய்க்கலாம்ல தம்பி. இல்ல லட்சுமி அக்கா, தீபாவளிக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாள் நான் அவனை விட்டுட்டு இங்க எப்படி இருக்க முடியும்? இப்பவே நான் எப்ப வருவேன்னு அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். நாங்க இப்பவே கேரளாக்கு கிளம்புறோம் லட்சுமி அக்கா. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வேணும்னா முடிஞ்சா நான் கையில கூட்டிட்டு வரேன். இல்ல தம்பி, அது தலை தீபாவளினா தீபாவளிக்கு முன்னாடி நாளே நீங்க அங்க நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும். தீபாவளி அங்கதான் கொண்டாடணும். லட்சுமி அக்கா, அதுக்குன்னு அவன் அங்க இருக்கும்போது நான் எப்படி அவனை விட்டு இங்க இருக்க முடியும்? எங்க இப்ப என்னங்க, நம்ம கேரளா போயிட்டு அங்கேயே தானங்க இருக்க போறோம். இப்ப தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் நம்ம அம்மா வீட்ல இருந்து தலை தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா அங்க போய்க்கலாம்லங்க. கையில் நான் சொல்றது உனக்கு புரியலையா? 2-3 நாள்னாலும் அவன் அங்க இருக்கும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அதனால என்னங்க, இதுக்கப்புறம் எப்பவுமே இங்க அவர் கூட தானே இருக்க போறீங்க. இப்ப நமக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளி கொண்டாட போறோம். அம்மா வீட்ல ஒரு 2-3 நாள் இருக்கிறதுனால என்னங்க ஆயிட போகுது? கையில் நான் சொல்றது உனக்கு புரியல? 1 நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. 2-3 நாள் இருந்தா என்ன ஆயிடும்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ கையில் கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ தம்பி, அவ ஏதோ சொல்றான்னு கோவப்படாதீங்க தம்பி. அது வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணமே ஏதோ முறைப்படியா செய்யல. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் கூட நான் எதுவும் முறையா செய்யல தம்பி. நீங்க அதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கும்ல. அதான் தலை தீபாவளிக்காவது உங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கையலுக்கு தாலியெல்லாம் பிரிச்சு கோத்து தலை தீபாவளி எல்லாம் கொண்டாட வச்சு அதுக்கப்புறம் அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இன்னைக்கே கையில கூட்டிட்டு கேரளாக்கு போகணும்னு சொல்றீங்க. சரிங்க தம்பி, உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. ஆனா தலை தீபாவளிக்கு நீங்களும் கையிலும் அங்க நம்ம வீட்டுல வந்து இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அம்மா, அவர் சொல்றாருன்னு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. அவர் இப்படிதான் சொல்லுவாரு. ஆனா தலை தீபாவளிக்கு நானும் இவரும் அங்க நம்ம வீட்ல தான் வந்து இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கையில இங்க பாரு, நீ எனக்காகலாம் மாப்பிள்ளை கிட்ட இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் சொல்லி புடிவாதம் பிடிக்க கூடாது. அவருக்கு என்ன வசதியோ அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பண்ணா போதும். அப்புறம் முடிஞ்சா அந்த தீபாவளிக்கு வந்து இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சக்தி தம்பி ஊருக்கு போகணும்னு சொல்றாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. தம்பி எப்படின்னு பார்த்து பண்ணுங்க தம்பி. நான் வரேன். கையல், இன்னைக்கே கிளம்பி நம்ம கேரளாக்கு போகணும்னு சொன்னப்போ சரின்னு சொன்னேன். இப்ப என்னடானா உன் அம்மா கிட்ட தீபாவளி வரைக்கும் அங்க வந்து இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா சக்தி, கேரளாக்கு போலான்னு சொன்னேன். ஆனா அப்பா அம்மா நம்மள அங்க வந்து தீபாவளி வரைக்கும் இருக்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல சக்தி. அதுவும் இல்லாம கேரளாங்கிறது இங்க பக்கத்துல தானே இருக்கு. நம்ம போனாலும் தீபாவளிக்குள்ள நம்ம வந்துருவோம். தலை தீபாவளிக்கு நம்ம அம்மா வீட்டுல தான் கொண்டாடுவோம்னு நினைச்சேன். அப்புறம் அம்மா வேற நமக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்ப நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போனா தானே அடுத்த நாள் தாலி பிரிச்சு கோக்குறதும் அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் சரியா இருக்கும். ஏய், இப்ப என்ன சொல்ற? இன்னைக்கு கேரளாக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சக்தி, நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேரளாக்கு போலாம் சக்தி. ஆனா இப்ப என்ன, இன்னும் 2 நாள் தானே இருக்கு தீபாவளிக்கு. தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் முடிஞ்சு தீபாவளி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா போலாம் சக்தி. இப்ப என்ன உங்க ஃப்ரெண்ட் அங்க போயிட்டாரு அவ்வளவுதானே? என்ன இன்னொரு 2 நாள் தானே சக்தி? 2 நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்காம நீங்க இருக்க மாட்டீங்களா? இல்ல உங்களை பார்க்காம தான் அவர் இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டான். அவனை பார்க்காம நானும் இருக்க மாட்டேன். இன்னை வரைக்கும் இருந்ததும் இல்ல. சரி சக்தி, இவ்வளவு நாள் இருந்தது இல்லனா இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு. இதுக்கு அப்புறம் சில விஷயங்களுக்காக இருந்துதான் ஆகணும். இருக்க முடியாதுடி. பொண்டாட்டி இல்ல, இனி வேற யாருக்காகவும் அவனை விட்டு என்னால இருக்க முடியாது. சரி சக்தி, இப்படி சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு பொண்டாட்டி என்ன விட உங்க ஃப்ரெண்ட் தான் முக்கியமா போயிட்டாரா? ஆமாண்டி, எனக்கு பொண்டாட்டியை விட அவன் தான் முக்கியம். என்னால அவனை விட்டு 1 நாள் கூட இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி கேரளாக்கு போறேன். நீ என் கூட வரதா இருந்தா வா, இல்லனா உன் அம்மா வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடிட்டு பொறுமையா வா.